ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி சார்பிலும் ஜெபக்குழு குடும்பங்களின் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவரே, ஆண்டுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் கேட்டு வருகிறீர்கள். கேட்பதோடு மாத்திரமல்லாதபடி தேவனுடைய வார்த்தையை உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தை தேசமெங்கும் திருச்சபை எங்கும் தேவஜனங்களுக்கு கடந்து போகட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனாகிய கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. போகட்டும். இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிப்போமா? சங்கீத புத்தகம், திருப்பாடல் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 4வது இறை வார்த்தை. உமது கோலும் கைத்தடியும், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். என்னை தேற்றுவதற்கு ஒருவரும் இல்லை, என்னை நடத்துவதற்கு ஒருவரும் இல்லை, என்னை ஆறுதல் படுத்த ஒருவரும் இல்லை என்று சொல்லி அங்கலாய்த்து நிற்கிற என் அன்பு தம்பி, என் அன்பு தங்கச்சி, என் அன்பான தம்பி தங்கையே, என் அன்பான தாயே தகப்பனே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். தாவீது சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட. நான் போகின்ற பாதை இருள்தான். நான் போகின்ற பாதை ஒரு நெருடலான நெருக்கமான ஒரு பாதைதான். ஆனால் பொல்லாப்புக்கு நான் பயப்படுவதில்லை. காரணம், கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் நடத்தி வந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறேன். தாவீதுக்கு தெரியும், நான் சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தவன தேசத்துக்கே ராஜாவாய் மாற்றின தேவன் அல்லவாவ. என் சொந்த தகப்பனால் நான் மறக்கப்பட்டிருந்தேன், சொந்த சகோதரனால் மறக்கப்பட்டிருந்தேன். மறவாதபடி சாமுவேலை அனுப்பி என்னை ஆசீர்வதித்த தேவன் அல்லவா? என் சிரசிலே அபிஷேகம் கொடுத்த தேவன் அல்லவா? என்னை உயர்த்தின தேவன் அல்லவா? அவர் அல்லவா என்னை அழைத்தார். அவர் சொல்கிறார், தாவீது, நான் இருளில் நடந்தாலும் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். உம்முடைய கோலும் கைத்தடியும் நீ தேற்றும். கோல் என்றால் கர்த்தருடைய வார்த்தை. கோல் என்றால் கர்த்தருடைய வார்த்தை. மோசேயிடத்திலே கர்த்தர் பேசினார், உன் கோலை எடுத்து கொண்டு போ. திருவெளிப்பாடு புத்தகத்தில் கர்த்தரின் வார்த்தை என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கோல் கர்த்தருடைய வார்த்தை. வேதம் முழுதும் கர்த்தருடைய வார்த்தை எழுதி உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஏன் இந்த வார்த்தை? உங்கள் பாடுகள் மத்தியிலே பரலோகத்திற்கு இந்த வார்த்தையை நீங்கள் அனுப்புவீர் என்று சொன்னால், உங்கள் நாவில் இருந்து புறப்படுற வார்த்தை தேவனுக்கு முன்னதாய் கடந்து வரும் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. அப்படியானால் கோல் கைத்தடி என்பது உங்களுக்கு கொடுத்ததான கர்த்தர் மூலமாய் கொடுக்கப்பட்ட தேவனுடைய வாக்கு தத்தங்கள். மாதத்தின் வாக்கு தத்தங்கள், வருஷ வாக்கு தத்தங்கள், தனிப்பட்ட வாக்கு தத்தங்கள், தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவ பிள்ளைகள் மூலமாய் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள். நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களோடு கூட பேசின வாக்கு தத்தங்கள். இந்த வார்த்தைகளின் வாக்கு தத்தங்களை வைத்து நீங்கள் ஜெபிப்பீர்கள். ஆனால் தாவீது சொன்னது போல ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். ஹல்லேலூயா. இந்த மரண பள்ளத்தாக்குகள், இந்த இருளான பள்ளத்தாக்களை கடந்து வரும் பொழுது கர்த்தர் பலத்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேயின் கையில் உள்ள இந்த சாதாரண கோல்தான், ஆடு மேய்த்த கோல்தான், அது ஆண்டவரின் கோலாய் மாறின போது சமுத்திரத்தை இரண்டாக பிளக்கும்படியாய் ஆண்டவர் சொன்னார், உன் கையில் இருந்த கோலை நீட்டு. உன் வார்த்தையை ஆண்டவருக்கு முன்னதாக நீட்டும் பொழுது அதற்கு முன்னதாக, உனக்கு முன்னதாக இருக்கிற அந்த பிரச்சனை விளக்கும். அதற்கூடே நீ கடந்து வருவாய். என் அன்பு தம்பி, என் அன்பு தங்கச்சி, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தையும் வார்த்தையும் தேவனுக்கு முன்னதாய் வைத்து ஜெபி. கர்த்தர் உன்னை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பதை அநேகர் காணப்போகிறார். ஜீவனில் நாளலா, நீ உயிரோடு இருக்கும் நாளலா நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். எதற்கென்ற கோல் எதிரியை துரத்துவதற்கு, எதற்கென்று வாக்கு தத்தம் உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு, எதற்கென்ற இந்த வார்த்தை உன்னை தேவனோடு இணைப்பதற்கு, ஏன் இந்த வாக்கு தத்தம் உன் சிரசை உயர்த்துவதற்கு. தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தின் படியை உயர்த்தினார். சாமுவேலிடத்தில் சொன்னார், ஈசாயின் குமாரனில் ஒருவனை அபிஷேகம் செய். அவ்வளவுதான். அந்த அபிஷேகம் செய்தார் சாமுவேல். ஒரு நாளிலே தேசத்தின் ராஜாவாய் உயர்த்தினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு நண்பா, அன்பு தங்கச்சி, அன்பு தம்பி,
உன் சிரசையும் உயர்த்த, உன் குடும்பத்தையும் உயர்த்த, உன் வேலை ஸ்தானத்தையும் உயர்த்த, உன்னையும் உயர்த்த தேவனாய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். அவர் பட்சத்தில் நிற்கிறார், பக்கத்தில் நிற்கிறார். அவரோடு கூட பேசுவீர்களா? நாம் இணைந்து ஜெபிப்போம்மா. மகா பரிசுத்தம் உள்ள தாப்பானே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்தொழிக்கிறோம். இன்றைக்கும் உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டது ஒவ்வொரு ஜனத்தின் மேலும் உடைய கோளும் கைத்தடியும் வெளிப்படுவதாக, தேற்றுவதாக. தகப்பனே, அவள் வாழ்க்கையை நன்மையும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரத்தக்கதாய் அற்புதம் செய்து மகிழ பண்ணும். இயேசு இரட்சகரின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. நீதிமானின் சிரசில் ஆசீர்வாதம் தங்கும் என்று சொன்னேன். அப்படியே ஆசீர்வாதத்தால் நிரப்போம். இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Amen. God bless you.